பீகார் இந்திய அரசியல்ல எப்பவுமே தனியான ஒரு முத்திரையோட பேசப்படக்கூடிய ஒரு மாநிலமா இது இருந்துட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய இந்த சமயத்துல ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டு இருந்த ஒரு விவகாரம் தான். ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் நாடு முழுக்கவே பெரிய விவாதத்திற்கு ஒரு மையமாகவே மாறி இருக்கு. வாக்காளர் பட்டியலுடைய திருத்தம் இது ஒரு வழக்கமான நடைமுறையா இருந்திருக்க வேண்டும். ஆனா இந்த முறை இந்த விஷயம் ஒரு தீவிர அரசியல் போராட்டத்துக்கான தூண்டுதலா மாறிட்டு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் சரி, தற்போது ஜனநாயகத்துடைய அடிப்படையான வாக்குரிமையே கேள்விக்குறியாக்கப்படுறதுக்கான ஒரு விஷயமாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்போ இது குற்றம் சாட்டப்படுற இடமாக இருக்கு. மக்களவை எம்பியும் காங்கிரஸ் உடைய ஆதரவாளருமா இருக்கக்கூடிய பாப்பு யாதவ் அவர்கள் தன்னுடைய ஊரு, தன்னுடைய மாநிலம், தன்னுடைய மக்கள் வாக்குரிமைக்காக ஒரு தீவிரமான எதிர்ப்பு குரலையுமே அவர் எழுப்பியிருக்கிறாரு. செய்யி இல்லைனா செத்துமடி அப்படின்றது போலவும், அதே போல இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்றது RSS உடைய அலுவலகமா இருக்கா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு. அதோடவே தேர்தல் ஆணையம் என்ன கடவுளா அப்படின்ற சில கேள்விகளையுமே அவர் கேட்டிருக்கிறாரு. அவரோட இந்த கூற்றும் சரி, அதுக்கு பின்ன இருக்கக்கூடிய அரசியல் சூழலும், வாக்காளர் பட்டியலுக்கு திருத்தத்துடைய தாக்கமாகவும் இது எல்லாத்தையும் சேர்த்து பீகார்ல இந்த விஷயம் ஒரு புதிய அரசியல் சூழலை உருவாக்கி இருக்கு. இதை பத்தின முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய இந்த நிலையில தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பேர்ல வாக்காளர் பட்டியல்ல பெரிய மாற்றங்களை கொண்டுட்டு வராங்க. இந்த நடவடிக்கை கீழே தான் லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய பேர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்க கூடும் அப்படின்றது மாதிரி சொல்லப்படுறதால இதுக்காக கடும் எதிர்ப்புகள் எழுந்துட்டு இருக்கு. இதை எதிர்த்து தான் காங்கிரஸ் உடைய ஆதரவா இருக்கக்கூடிய எம்பியான பப்பு யாதவ் அவர்கள் செய்யலனா செத்துமடி அப்படின்ற ஒரு கடுமையான போராட்டத்தை அறிவிச்சு அரசியல் சூழலை இப்போ பெரிய அளவுக்கான ஒரு தீப்பிழம்பா வச்சிருக்கிறாரு. அதே போல இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு நடுநிலையற்ற அமைப்பா இருக்க வேண்டிய ஒரு அவசியம் பத்தி பீகார்ல இப்போ பெரிய அளவுக்கான ஒரு கடுமையான விவாதம் எல்லாம் நடைபெற்றுட்டு வருது. தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரங்களை சுயதீனமாக பயன்படுத்திக்கிட்டு அரசியல் பக்கம் சார்பில்லாம பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் நாட்டுடைய ஜனநாயகத்துடைய அடிப்படை நம்பிக்கையான ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா பீகார் மாநிலத்துல இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைன்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்றது பத்தி தொடர்பா எடுத்துக்கிட்டோம்னா, பலருமே இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடுநிலைத்தன்மை அப்படின்ற விஷயம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுட்டு தான் இருக்கு அப்படின்றது போல கருத்தை தான் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல காங்கிரஸ் உடைய ஆதரவு மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய பப்பு யாதவ் தேர்தல் ஆணையத்தோட மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையம் இப்போ RSS இயக்கத்துடைய நேரடி தொடர்புல செயல்பட்டு இருக்கு அப்படின்றதும், ஒரு சுயதீன அமைப்பா செயல்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு அரசியல் அமைப்புடைய உத்தரவுகளை பின்பற்றிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இது குறித்து ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருந்த அவர் தேர்தல் ஆணையம் என்ன கடவுளா, அதை பத்திலாம் நம்ம விமர்சிக்க கூடாதா, என்ன கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையெல்லாம் இந்த இடத்துல இருக்கா, அப்போ இது எந்த ஒரு சூழல்ல நிற்குது அப்படின்ற மாதிரியான சில பரபரப்பான சில கருத்துக்களையுமே முன் வச்சு அவர் கேள்விகள் எழுப்பியிருந்தாரு. தன்னுடைய மாநிலத்துடைய அடையாளத்தையும் மக்கள் வாக்குரிமையையும் பாதுகாக்க தன்னுடைய உயிரையே பயண வைக்க தயாரா இருக்கிறதாகவும் அவர் உறுதியளிச்சிருக்கிறாரு. அதிகாரத்தோட பின்னால இருக்கக்கூடிய அரசியல் சாயலை மக்கள் எதிர்க்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னும், அதோடவே தேர்தல் முறையை திசை திருப்பக்கூடிய முயற்சியை மக்கள் கண்டிப்பா ஏற்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த நடவடிக்கை அப்படின்றது ஒரு சுதந்திர தேர்தல் அமைப்புடைய தரத்தை கேள்விக்குள்ளாக்குறதுக்கான ஒரு சூழலாக இருக்கு அப்படின்ற போல அவர் குற்றம் சாட்டியும் இருக்கிறாரு அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். மேலும் பீகார்ல இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பா காங்கிரஸ் கட்சியுமே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முதல் குரலா காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் மற்றும் அமைப்பு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய KC வேணுகோபாலன் இந்த நடவடிக்கையை ஜனநாயகத்துக்கு நேரடியான அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி விவாதிச்சிருக்கிறாரு.
அவர் தெரிவிச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த சூப்பர் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது ஒரு விதமான கொடிய பயிற்சியாக தான் இருக்கு அப்படின்னும், தேர்தல் தினங்களுக்கு முன்னாடி இப்படி வாக்காளர் பட்டியலை திருத்துறது அப்படின்றது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியாகவே இருக்கு அப்படின்னும், இதுல வாக்காளர்களுடைய பெயர்கள் பட்டியல இருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சதோடவே, தேர்தலுடைய முறையில மறுபடியும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை இந்த நடவடிக்கை இடிக்கிற அளவுக்கான ஒரு சூழலா இருக்கு. இது ஒரு ஜனநாயக விரோத செயலா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவர் சுட்டி காட்டி இருக்கிறாரு. அதோட அவர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவுல வந்துட்டு ஒரு கருத்து பதிவிட்டிருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தீவிர நடவடிக்கையோட பின்னணியில முற்றிலுமாகவே சந்தேகம் இருக்கிற மாதிரியான, அதாவது இந்த விஷயம் சந்தேகத்திற்கு உட்பட்டதாக தான் இருக்கு. அரசாங்கம் உண்மையை எதிர்மறையா விமர்சனங்களை ஒதுக்கிட்டு அவசரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த முறையில பட்டியலை மாற்றுறது அப்படின்றதும் மக்களுடைய அடிப்படை வாக்குரிமையை பறிக்கக்கூடிய செயல் அப்படின்றது போல இருக்கிறதாக தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதோட அவர் சில விஷயங்களை வலியுறுத்தி இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அரசாங்கம் மக்களுக்கு நரக அனுபவத்தை கொடுக்கறதுல திறமை வாய்ந்ததாக இருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே வாக்காளர் பட்டியலை இந்த மாதிரி ஒரு பரபரப்பா மாற்றக்கூடிய முயற்சி அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கையை இடிக்கிற விஷயமாகவும், இந்த நடவடிக்கையானதை வந்து உடனடியாகவே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து தேர்தல் ஆணையம் அதிகபட்சமான அரசியல் அழுத்தத்தால தான் செயல்பட்டு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை மேலும் மேலும் வந்து தீவிரப்படுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே மக்களோட மத்தியில எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாவே வலுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திருத்த நடவடிக்கையை தேர்தல் முறையை வந்து அழிக்கிறதுக்கு தான் திட்டமிடக்கூடிய முயற்சியா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து விளக்கி இருக்கிறாங்க. இப்போ பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்துல தேர்தல் ஆணையம் அப்படின்றது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை திடீர்னு அறிவிப்பு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த திருத்தம் நடைபெறக்கூடிய நேரம் வந்து தொடர்பா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுக்கான சந்தேகம் இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தேர்தலுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பட்டியல லட்சக்கணக்கான பேர்கள் நீக்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறதாக சொல்லி இந்த திருத்தம் மக்கள் வாக்குரிமையை நேரடியா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கவலை தெரிவிச்சிட்டும் இருக்கிறாங்க. இதோட அவங்க வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வாக்காளர் பட்டியலை தேர்தலுக்கு முந்தைய கட்டத்தில் இவ்வளவு விரைவா திருத்துறது அப்படின்றது ஒரு திட்டமிட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையாக தான் தெரியுது அப்படின்னும், இது தேர்தலில் பங்கேற்கவிருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அடிப்படையே மாற்றத்துக்கான நோக்கமாக தான் பார்க்கப்படுது, அதனாலதான் இது நடைபெறுது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதாவது இது என்னன்னா, குறைந்தபட்ச ஒரு சோதனை அப்படின்றதால இல்ல சிக்கனமான ஒரு நேரம் வந்துட்டு மேற்பார்வை பார்க்கறதுக்கு இருக்கிறதால தான் அப்படின்ற மாதிரியோ, இல்ல ஆட்சி எதிர்ப்பு வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்துட்டு இலக்காக கொண்டு நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கிய ஆட்சேபனையாக இருக்கு. இதோட இந்த நடவடிக்கையை அதிகாரிகள் வந்து ஓரம் கட்டிட்டு கூடிய நிலையில பொதுமக்களும் சரி எதிர்க்கட்சிகளும் உறுதி செய்ய வேண்டிய தகவல்களுக்கான அணுகல் வந்து குறைவா இருக்கிறதாலையும் இந்த முழு செயல்முறையும் வந்துட்டு நீதிமுறைக்கு புறம்பாக செயல்படுவதாகவும் இருக்கு அப்படின்றதாக கூறிட்டு வராங்க. இதை தொடர்ந்தே வந்து தேர்தல் ஆணையம் அரசியல் அழுத்தத்துல இயங்கிட்டு இருக்குதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துட்டு இருக்கு தொடர்ந்து. மேலும் இதன் மூலமா வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் அடிப்படை அமைப்புடைய செயற்கை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட தரப்புகளுக்கு அனுகூலமா சூழல் உருவாக்கப்படும் அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகளுடைய மிகப்பெரிய மற்றொரு முக்கிய தரப்பாகவும் இருக்கு. இந்த நிலையில தான் நேரடியான ஒரு தாக்கம் கொண்டிருக்கு அப்படின்றதால பிஎல்ஏ வந்து உடனடியாகவே தரவுல கண்காணிக்கக்கூடிய செய்யறதுக்கான கடமையை வகிக்கிறாங்க. இதனால தான் பீகார்ல முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்துமே தங்களுடைய பிஎல்ஏ உறுப்பினர்களை அதிக எண்ணிக்கையில நியமித்துட்டும் இருக்கிறாங்க. இப்போ குறிப்பிட்ட புள்ளி விவரங்கள் என்னன்றது நம்ம பத்தி பார்ப்போம். பிஜேபி வந்து 51,964 பிஎல்ஏக்களை வந்துட்டு நியமிச்சிருக்கிறாங்க. ஆர்ஜேடி வந்து 47,143 பிஎல்ஏக்களை நியமிச்சிருக்கிறாங்க. காங்கிரசினர் வந்துட்டு 8,586 பிஎம்எல்களை நியமிச்சிருக்கிறாங்க. இடதுசாரி கட்சிகள் வந்துட்டு தங்களுடைய சொந்த பிஎல்ஏக்களை வந்துட்டு மாநிலம் முழுவதுமே அனுப்பி இருக்கிறாங்க. இதோட என்டிஏ கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளா இருக்கக்கூடிய ஜேடியு, எல்ஜேபி, ஆர்எல்எஸ்பி ஆகியவை சேர்ந்து 30க்கும் மேற்பட்ட பிஎல்ஏக்களை வந்துட்டு களத்துல இறக்கி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரங்கள்ல இருந்து பிஎல்ஏக்கள் மூலமா வாக்காளர் பட்டியல் திருத்தத்திலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்புலையும் கட்சி போட்டியாக செயல்படுறாங்க, அதாவது அனைத்து கட்சிகளும் போட்டியாக செயல்படுறாங்க அப்படின்ற விஷயம் தெளிவாகி இருக்கு. இதனால இந்த பட்டியலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும், அதாவது புதிய வாக்காளர் சேர்க்கையாக இருந்தாலும் சரி, பழைய பேர் நீக்கமாக இருந்தாலும் சரி, எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றியுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய அளவு இதுல அதிக அளவு இருக்கக்கூடுது அப்படின்ற விஷயம் நம்மளால பார்க்க முடியறதாக இருக்கு. இதனால பிஎல்ஏக்கள் வந்துட்டு இன்றுமே ஒரு அரசியல் ஆயுதமாகவும் கண்காணிப்பு உபகரணமாகவும் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இதுல ஒருங்கிணைப்பு, நேர்மை, அதோட அறிகுறிகளுடைய முழுமையான ஒரு சோதனைகளும் மிகவுமே
அவசியமானதாக கருதப்படுது. முன்னதாக எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே பதிலளிக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையமானது 22 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த SIR நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோடவே இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்குமே பூரணமாக அமையும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவித்ததோடு அதே நேரத்தில் முழு பணி மற்றும் விவரங்களை அனைத்துமே கட்சிகளுக்கு வழங்கி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தையுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.